இது வந்து 3 கலர் வர்ற பல்பு வித் ரிமோட் கண்ட்ரோலோட வரும். ஓகே. ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, மிஸ்ட். இப்போ அடிஷனலாக இதில் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டைப். ஓகே. ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டா ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி யாராவது இரிட்டேட் பண்ணாங்க ஆப்போசிட்டில் வரவங்க ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு அவங்க இரிட்டேட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வரும். ஜஸ்ட் உங்களுக்கு 4500 அந்த மாதிரி ரேட்டில் வரும். நம்ம ஆஃபராக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 3800 rupees நம்ம கொடுக்கலாம். வித் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. வித் ஆம்பிளிஃபயர் வரும். ஓகே. வித் ஸ்பீக்கர்ஸ் வரும். ஸோ இது வந்து சப்வூஃபர்னு சொல்லுவாங்க. இதில் நம்மகிட்ட ஸ்டார்டிங் பார்த்துட்டிங்கன்னா 3000 rupees ஸ்டார்டிங் நம்மகிட்ட பட்ஜெட் இருக்குது. எல்லாமே ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா 9 inch ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், 4GB RAM, 64GB ஸ்டோரேஜில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3500 நம்ம ஆஃபராக கொடுக்கலாம். ஓகே. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கிறோம் ஏகே கார் ஜோன் அப்படின்னு ஒரு கார் ஆக்சரிஸ் அப்போ வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார் தேவையான ஆக்சரிஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற பிரதர் இருக்காரு. ஹாய், உங்கள் பேர்? ஃபைசல் ரஹ்மான். ஓகே. நம்ம கடை கரெக்டாக எங்களை கடையாக இருக்கும். நம்ம கடை பார்த்தீங்கன்னா உக்கடம் லாரிப்பேட்டை தெரியுங்களா? கூட பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் லாரிப்பேட்டை சொல்லுவாங்க. பழைய மார்க்கெட் அடுத்த கட்டு. அதுக்குள்ள நேரா ரைட் சைட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏகே கார் ஜோன் கடை நேம். கடை ஏகே கார் ஜோன் லொகேட். ஓகே. கட்டுக்குள்ள வந்து ரைட் சைடில் பார்த்துட்டு வந்தாங்க 100 meters பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏகே கார் ஜோன் நம்ம கடை. ஓகே. ஓகே. நம்ம கடையில் என்ன ஆக்சரிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் தான் மோஸ்ட்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோஸில் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ், காமன் ஸ்பீக்கர்ஸ், கோஎக்ஸல் அந்த மாதிரி நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. ஸோ அதுதான் மெயினாக நம்ம கடையில் பண்ணிருக்கோம். அது போய் ஆக்சரிஸ் இருக்குது, சீட் கவர், ஃபுல் மேட்டு, சன் ஃபிலிம், எக்ஸெட்ரா நிறைய ஐட்டம் இருக்குது. கார் தேவையான ஆக்சரிஸ் நம்ம கிட்ட. ஓகே. இப்போ ஸ்டார்டிங் என்ன பார்க்கலாம் நம்ம வீடியோவில்? நம்ம ஸ்டார்டிங் எப்பவுமே எல்லா வீடியோவில் பார்க்குற மாதிரி தான். ஸ்டார்டிங் எப்பவுமே நம்ம ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாமே ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் தான் வச்சிருக்கோம். ஓகே. ஓகே. எல்லாமே ஒவ்வொரு மாடல்ஸ், ஒவ்வொரு காஸ்ட் வரும், ஒவ்வொரு ரேம், ஸ்டோரேஜ், அந்த மாதிரி ரேட்டில் வர்றது. நம்ம கிட்ட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 4000 rupees 500 ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஆஃபராக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்னே போட்டுக்கலாம். நம்ம இந்த ஆஃபர் ஒன்று போட்டுட்ருக்கேன். மெயின் அந்த ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிளியராக. ஓகே. ஸோ நம்ம ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 9 inch ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், 4GB RAM, 64GB ஸ்டோரேஜில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3500 நம்ம ஆஃபராக கொடுக்கலாம். ஓகே. ஓகே. 3500 ஆஃபரில் கொடுக்கலாம். 9 inch ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம ஷாப்பில். அதில் ஒரு 2-3 பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த வேரியன்ட் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா 4500, 5500 அந்த மாதிரி வேரியண்ட்டில் இருக்குது. மாடல்ஸும் நிறையா இருக்குது. பிராண்ட் செக்மெண்ட்லேயும் நிறையா இருக்குது. ஓகே. ஒவ்வொரு மாடல்ஸ் ஒவ்வொரு ரேட்டில் வரும் மெயினாக. ஸோ நிறையா கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டைமண்ட் 2K மாடல்னு சொல்லுவாங்க, நாப் டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃபர் ப்ரைஸே நம்ம கிட்ட 6.5 ரேட்டில் இருக்குது. 6500 ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம இருக்குது. 4GB RAM நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதோட பெருசாக கேட்குறவங்களுக்கு 10.33 inch சொல்லுவாங்க இந்த ஸ்க்ரீனு. ஸோ இதில் 2GB RAM இருக்குது, 4GB RAM அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கஸ்டமருக்கு டீட்டெயில்ஸாக கேட்டால் கஸ்டமர் கால் பண்ணி கூட கேட்கலாம். ஜஸ்ட் நேரில் கூட வந்து பார்க்கலாம். வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா கிளியராக அதோட என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன வேரியன்ட், என்னென்ன ப்ரைஸ் வந்து கிளியராக காமிச்சு கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொட்டேஷன் போட்டு கொடுத்து நம்ம பிஸ்னஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். மெயினாக விஷயம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பிரதர். நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னது தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் 3500. அது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 50,000 வரைக்கும் நம்ம கிட்ட 50,000 வரைக்குமே இருக்குது நம்ம கிட்ட மெயின் ஆஃபர் இருக்குது. மெயின் நம்ம அந்த ஒரு ஆஃபர்னு சொன்னீங்களா, நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ரேட் வைஸில். ஓகே. மெயின் ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இந்த ஆடியோ சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ், ஊஃபர்ஸ் எல்லாமே ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் கஸ்டமருக்கு ஹெட்லைட் பல்ப் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கலாம். ஓகே. 150 watts உள்ள பல்பு. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 4000 ரேட்டில் வரும். ஓகே. ஸோ அது வந்து நம்ம கஸ்டமருக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக 150 watts உள்ள பல்பு நம்ம கொடுக்கலாம். இது எத்தனை நாள் இருக்கும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 31 வரைக்கும் தான் ஆஃபர் இருக்கும். ஏன்னா போன மந்த்தே நான் ஆஃபர் போட்டேன், டிலே ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு ஆல்டோ கூட ஃபிட்டிங் பண்ணிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆல்டோ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடியோ சிஸ்டம் எல்லாமே 20,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 15,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணி லைட் கொடுத்துரும். அந்த லைட் அங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அது லைட் வண்டியில் மாட்டியாச்சு. லைட் வண்டியில் மாட்டி வண்டி டெலிவரிக்கு நின்றுருக்கு. ஓகே. அந்த மாதிரி வர்றது ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெட்லைட் பல்புங்கிறது ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் தேவைப்படுறது தான். ஷோரூமில் கொடுக்குறது பவர் கம்மியாக கிடைக்கும். ஆமாம். ஸோ அதை நம்ம டேரெக்டாக 150 watts கொடுக்கும்போது உங்களுக்கு பவர் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஒயிட் லைட் நம்ம கொடுக்குறோம். ஓகே. வாங்கிட்டு இங்கே நீங்கள் ஃபிட்டிங். ஆமாம், இங்கே நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம். கஸ்டமர் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பொருள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் போய்க்கலாம். இல்லை எந்த வண்டி கொண்டு வராங்க மாட்டி கொடுக்கணும்னா மாட்டி கொடுத்துடலாம். அது காம்ப்ளிமெண்ட்ரி. மெயின் ஆடியோ சிஸ்டம் 15,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணால் அந்த ஆஃபர் நம்ம கொடுக்கலாம். அதுக்குள்ளே வர்றவங்களுக்கு நம்ம சின்னதாக கொடுக்குறது எப்பவுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு பர்ஃப்யூம் ஒன்று கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ல வாரண்டி இருக்குங்களா? எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் வாரண்டி பிரதர். 1 year வாரண்டி. எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு. நீங்கள் 3500 இருந்து மேலே நீங்கள் ஹையஸ்ட் எவ்வளோ ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலும் எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு. அது கிளியராக கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மெயின் விஷயம் இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா சப்போர்ட் பண்ணுற மாதிரி சிஸ்டம். நிறைய வண்டியில் பார்த்து ரிவர்ஸ் கீர் போட்டால் கேமரா ஆன் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்கான அந்த மாதிரி செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கேமராஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே கேமராஸ். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டார்டிங் பிரைஸ்னு கேமரா எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 350 rupees ஸ்டார்டிங் இருக்குது. 350 சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுற கேமரா 350 இருக்குது. ஹெச்டி கேமரான்னு சொல்லுவாங்க. ஓகே. அது இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா ஹெச்டி கேமரா கிளாரிட்டி ஜாஸ்தியான கேமரா எடுத்துட்டீங்க 750 rupees ஸ்டார்டிங் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஓகே. அதில் ஆக்சுவலாக நீங்கள் வெளியே போய் விசாரிச்சிங்கன்னா 1000 rupees 1200 rupees சொல்லுவாங்க. ஒரே பீஸை காமிச்சு அதில் 4-5 பிராண்டு காமிச்சு அதை சொல்லுவாங்க.
ஒரே ஹெச்டி கேமரா ஒரே பிராண்டு தான், ஒரே குவாலிட்டி தான். அதுக்கு மேலே கிளாரிட்டி தான் உங்களுக்கு மாறுமே தவிர ஒரே ஹெச்டி கிளாரிட்டி தான் ஒரே உங்களுக்கு. அது 750 rupees நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிஸ்டம் வாங்கினா கேமரா வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த சிஸ்டம் வந்து எல்லா வண்டிக்கும் மாட்ட முடியும்னு கேட்டிங்கன்னா எல்லா வண்டிக்கும் மாற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா வண்டிக்கும் மாற்ற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரைட் சிஸ்டம் காமிக்கிற சிஸ்டமோட ஃப்ரேம்ஸு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு மாதிரி காஸ்ட் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்விஃப்ட் வெஹிக்கிள் நீங்கள் கொண்டு வரீங்க, இந்த சிஸ்டம் மாட்டணும் அப்படிங்கன்னா சிஸ்டம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரேட்டில் வாங்கிக்கலாம், கேமரா சொன்ன மாதிரி ரேட் வாங்கிக்கலாம். அடிஷனல் அதுக்கப்புறம் இது நீங்கள் வாங்கணும். இது நான் ஸ்விஃப்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டு கொடுக்கணும், 650 rupees 700 rupees நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரிஜினல் சாக்கெட்டோட. என்ன கஸ்டமர் புது வண்டியோட கொண்டு வந்தாலும் ஒயரிங் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சாக்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சாக்கெட்டோட இந்த ஃப்ரேமோட போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஃப்ரேம் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ரேட்டு, எல்லா வண்டிக்கும் ஒரே ரேட். இந்த 650 rupees வரும்னு நினச்சிடக்கூடாது. ஒரு வண்டிக்கு ஒரு ரேட் வரும். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200, 300, 500 அந்த மாதிரி ரேட் தான் உங்களுக்கு ஃப்ரேம்ஸுங்கிறது கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் மெயின் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஏன் ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே ஹேண்டில் சிஸ்டம் 3500 ஓகே அங்கே போனால் 3500 மாட்டி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. ஹேண்டில் சிஸ்டம் வாங்கினா ஃப்ரேம் வாங்கணும், ஃப்ரேம் வாங்கினா கேமரா வாங்கினா மெயினான விஷயம் ஃபிட்டிங் சார்ஜ் இங்கே கொடுக்கணும். அது ஒரு விஷயம் இருக்குது மெயினாக. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துக்கு ஃபிட்டிங் சார்ஜ் கம்பல்சரி நான் வாங்குவேன். அதை என் கஸ்டமர் கொடுத்தா தான் மாட்டி கொடுப்பாங்க. ஸோ அது நான் கிளியராக சொல்லிடணும். நிறைய கஸ்டமர் ஃப்ரீ ஃபிட்டிங் அப்படின்னு நினச்சிட்டு வரக்கூடாது. இதே ஆஃபரில் போயிட்டுருக்கு. அந்த லைட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் மாட்டித்தரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த செட்டு ஸ்பீக்கர்லாம் மாட்டினா நான் ஃப்ரீயாக மாட்டித்தரேன்னு சொல்லலை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டு கேமரா ஸ்பீக்கர்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபிட்டிங் சார்ஜ் வரும். அதை நான் கஸ்டமருக்கு முன்ன பின்ன ஏதோ ஒன்று பார்த்து நான் கம்மி பண்ணி போட்டு கொடுக்கலாம். என்னோட பொருள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம், ப்ரைஸ் உங்களுக்கு ஃபிட்டிங்கும் ஃப்ரீயாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். மெயினான ஒரு ஆஃபர் இருக்குது பிரதர். என்ன பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், அந்த நீட் ஸ்பின் ஒரு ஊஃபர் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, நிறைய கஸ்டமர் பாருங்கள். அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கேன். அந்த ரேட் சொல்ல மாட்டேன், கஸ்டமர் நேரில் வாங்க விசாரிங்க, நான் ரேட் நான் சொல்கிறேன். நான் நீட் ஸ்பீடு ப்ளஸ் சிஸ்டம் 4G 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் உள்ள சிஸ்டம் என்கிட்ட ஸ்டாக்கில் குடோனில் வச்சிருக்கேன். நான் வேணா இருந்தால் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த சிஸ்டம் அது கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெக்கார்டிங் கேமரா வந்துடும், ப்ளஸ் உங்களுக்கு சப் ஊஃபர். இந்த 3 சேர்த்து ஒரு பெஸ்ட் ஆஃபராக நான் கொடுக்க போகிறேன். அது நான் August 13 வரைக்கும் நான் பல யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருந்தா தெரியும். பார்க்காத இந்த யூடியூப் பார்க்குற அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா கால் பண்ணி கேட்டால் கூட நான் ரேட் நான் சொல்லுவேன். வந்து பார்த்தா அந்த ரேட்டு நான் ஆஃபர் ரேட் அதை சர்ப்ரைஸாக வச்சுக்கலாம். ஏன்னா அது சொல்லிடக்கூடாது. அதான் நல்ல ஒரு ஆஃபராக தான் இருக்கும், பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். நீங்கள் சிஸ்டமோட ரேட்டுக்கு நீங்கள் அதை ரெண்டையும் வாங்கிட்டு போயிடலாம். சிஸ்டம் ரேட்டுக்கு இல்லை, சிஸ்டமோட ரேட்டு கம்மியிலே அது ரெண்டையும் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, அந்த மாதிரி ஆப்ஷனோட வர்றது அந்த சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னதான் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நம்ம வாங்கினாலும் அதில் நிறைய கஸ்டமர் பிராண்ட் செக்மெண்ட்டில் கேட்பாங்க, ரைட்டுங்களா. நிறைய பிராண்ட்ஸ் கேட்பாங்க. பிராண்ட்ஸ்னால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சான்சூ இருக்குது, ஜாப்பனீஸ் ப்ராடக்ட், பிளாபங்கு, ஆல்பைன், நாகாமிச்சி, மோக்கோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம கஸ்டமருக்கு பட்ஜெட்டுக்குள்ளே சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சான்சூ பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுறோம். சான்ஸோட ரேட்டும் நான் சொல்ல முடியாது, அதுவும் நான் ஆஃபர் ரேட்டாக தான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க, எம்ஆர்பி ரேட்டு பார்த்துக்குங்க. 2GB RAM 64GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 22,625 rupees வருது. அதே 4GB RAM பார்த்தீங்கன்னா 28,542 rupees வருது. இதுலேருந்து பெஸ்ட்டான சிஸ்டம் ஆஃபர் ப்ரைஸ் கொடுப்பேன். இது சான்சூவோட பிராண்டு. ஆடியோ எஃபெக்ட் வீடியோ எஃபெக்ட் நல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வேணா ஒரு கஸ்டமர் ப்ரீஸால மாட்டியிருக்காங்க. சான்சூ ப்ளஸ் சப் ஊஃபர் மாட்டிருக்காங்க. சப் ஊஃபர் இல்லாமல் ஆடியோ எஃபெக்ட் கேளுங்க, சப் ஊஃபரோட ஆடியோ எஃபெக்ட் கேளுங்க. அது வேணா நம்ம கிளிப் ஒன்று போடலாம் சான்சூ பிராண்டில். அதில் 4GB 64 வேரியண்ட்டில் இருக்குது, டைமண்ட் 2K மாடல்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வேரியண்ட்டில் இருக்குது அந்த மாதிரி மாடல்ஸில் சான்சூவில். ஸோ நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிராண்டு நிறைய பேர் இப்போ எல்லாமே பிராண்ட் தான் கேட்குறாங்க. சரி, நான் 3000 சொன்ன பிராண்ட் இல்லையா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3000 பிராண்டு தான். அது நார்மல் குவாலிட்டியில் வர பிராண்டு. பேசிக்காக ஒரு சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வேணும், வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா அது நீங்கள் வாங்கலாம். அதுக்கு மேலே நல்ல குவாலிட்டி ரேமு ஸ்டோரேஜ் எல்லாம் வேணும், ப்ராசஸ் எல்லாம் வேணும் கேட்குறவங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி பிராண்டு வேணும், பிராண்ட் நம்மகிட்ட அவைலபிள். இது லேக் ஆகிற மாதிரி எந்த ஃபீல் எதுவுமே வராது. நீங்கள் பேசிக்காக 3000 லேக் ஆகாது உங்களுக்கு. ஆனால் அது என்ன பிராண்ட், லோக்கல் பிராண்டுனால உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கும், ஐசி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வர எலக்ட்ரானிக் கிட்ட சொல்ல முடியாது. நம்ம வரலாம் கூட போகலாம் கம்ப்ளைண்ட்டுங்கிறது. அது வந்தால் கிளைம் பண்ணி கொடுக்குறது எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்து மெயினாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்னதான் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ங்கிறது எல்லா வண்டிக்கும் மாட்டலாம், ரைட்டுங்களா. ஆனால் இந்த நம்ம பிக்கப்பு ஸோ அந்த மாதிரி லோடு வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டீரியோ மாட்ட முடியும். நார்மல் ஸ்டீரியோ நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2-3 பிராண்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரேட் வைஸ்ன்னு போயிட்டிங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் 1100 rupeesலேருந்து இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு குவாலிட்டியில் வர்றது. இதெல்லாமே MP3 சிஸ்டம் வித் ப்ளூடூத் ஆக்சஸோட வர்றது. உங்களுக்கு ப்ளூடூத் பென் டிரைவு, ஸோ மெமரி கார்டு போட்டுக்கலாம், பேக்கில் சப் ஆப்ஷன் வரும், 4 ஸ்பீக்கர் சப்போர்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் வர சிஸ்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 1000 இருக்குது, 1200 இருக்குது, 1500 இருக்குது, 1600 இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரேட் வைஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் MP3 சிஸ்டம் கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ மெயினாக நம்ம சிஸ்டம் பார்த்துட்டோம். என்னதான் நம்ம சிஸ்டம் டிவியோ அல்லது இந்த மாதிரி சிஸ்டமோ வாங்கினாலும் பாட்டு கேட்கறதுக்கு ஆடியோஸ் தேவைப்படும். ஸ்பீக்கர்ஸ் மெயினாக தேவை. ஸ்பீக்கர்ஸ் அங்கே இருக்குது, நம்ம ஸ்பீக்கர்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி தான் ஸ்பீக்கர்ஸ் மெயினாக பார்க்கலாம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியானது இருக்குது. ஸோ 4 இருக்குது, அதில் 1 அவ்வளோக்கு யூஸ் இல்லை. சைஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா
6 இன்ச் ஸ்பீக்கரு 6x9 ஓவல் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பீக்கர். ஓகே. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்னொரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது 5.25 ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அது எல்லா வண்டிக்கு பொருந்தாது, ஒரு சில வண்டிக்கு பொருந்தும். அது நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா டோர் ஸ்பீக்கர் எல்லா வண்டிக்கும் செட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்ரைவோட பிராண்டு 480 வாட்ஸில் வரும். பட் இந்த பீஸுக்கு வாரண்டி கிடையாது. வாரண்டி கிடையாது. பட் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 rupees தான் வரும். 2 பீஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் 2 பீஸ் வரும். ஸோ 1000 rupees வரும். அதே இல்லாமல் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி பிராண்டு கொடுக்கலாம். பவுஸ்டிக்னு சொல்லுவாங்க, இந்த பிராண்டு கொடுக்கலாம். ஸோ பிராண்டடாக கஸ்டமர் கேட்கும்போது ப்ளாபங்கு கொடுக்கலாம். ஸோ இதில் ப்ளாபங்க்லாம் நிறைய கஸ்டமருக்கு தெரியும். ஸோ எல்லாமே ஜெர்மனி ஐட்டம் இது எல்லாமே. ஸோ அதெல்லாமே ஆடியோ எஃபெக்ட், வீடியோ எஃபெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோஃப்ளை பிராண்டு. ஸோ ஆக்சுவலாக ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் செக்மெண்ட் நம்மகிட்ட இருக்குது. கஸ்டமர் JBL கேட்டால் JBL ஒரிஜினல் கொடுக்கலாம். கஸ்டமர் ஆல்ஃபைன் இன்ஃபினிட்டி கேட்டால் இன்ஃபினிட்டி கொடுக்கலாம். ஓகே. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அதை ரெயின்போ கேட்டால் ரெயின்போ கொடுக்கலாம். ஸோ நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. வேர்ல்டெக் கேட்டால் வேர்ல்டெக் கொடுக்கலாம். ஆட்டோபோட்ஸ் கேட்டால் ஆட்டோபோட்ஸ் கொடுக்கலாம். நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பொறுத்தளவுக்கு 1000 rupeesலேருந்து இருக்குது. ஓகே. அதில் கஸ்டமர் வெரைட்டி நம்ம போகும்போது ஒரு 1300, 1500, 2000, 2500 ரேட் வைஸில் இருக்குது. குவாலிட்டின்னு போனால் நானே சஜஸ்ட் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி தான் பிரதர். நான் ஸ்பீக்கர் அப்போ 1000 கஸ்டமர் நான் வேணும்னு சொன்னாங்கன்னா அவன் எடுத்து கொடுப்பேன். இருக்கிறத சொல்லிடுவேன் நான். போட்டால் கொஞ்சமாக தான் தாங்கும், வாரண்டி வராது. அப்படிங்கும்போது கஸ்டமர் யோசிப்பாங்க. 300 கொடுத்து வாரண்டி எடுத்துட்டு போகலாம் யோசிப்பாங்க. சில கஸ்டமர் அப்படி வாங்குறவங்க, சில கஸ்டமர் அப்படி வேண்டாம் எனக்கு பேசிக்கே போய் சொல்லி வாங்க. இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. இல்லாதவங்களுக்கு நம்ம ஸ்டாக் எடுத்துகிட்டு போய் என்ன ப்ராப்ளம் இருக்குது நீங்களே சொல்லி எல்லாமே கிளியராக சொல்லிடுவேன். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் என்னோட இது பார்த்தீங்கன்னா நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுவேன்னா ஆக்சுவலாக நான் சொல்லிடுவேன் மெயினாகவே. ஒரு காம்போ ஆஃபர் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிளியராக சொல்லிடலாம். அந்த காம்போ ஆஃபர்லாம் போயிட்டீங்கன்னா நார்மல் செட்டு, நார்மல் கேமரா, நார்மல் ஸ்பீக்கர்ஸ், நார்மல் பேனல், நார்மல் ஒயரிங் எல்லாமே நார்மலாக வர்றதா காம்போ ஆஃபர். அதுக்கு மேலே ஒரு காம்போ இருக்கும். அது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டி மாறும். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு காம்போவில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் ஒரு காம்போவில் வரும். அப்போ இதில் வித்தியாசம் இது நல்லா இருக்கும். இது கூட சிஸ்டம் நல்லா இருக்கும், கேமரா நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி வர்றதான் இருக்கிறத சொல்லிடுவோம் ஓப்பனாக. 10,000 சொன்னோம், 10,000 வந்தால் 10,000க்குள்ள குவாலிட்டி எடுத்துக்கலாம். 12,000 மேலே 12,000 குவாலிட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நிறையா இருக்குது பிரதர். பிராண்ட் செக்மெண்ட் நிறையா இருக்குது. சான்சு பிராண்ட்லாம் இருக்குது. சான்ஸில் காம்பனெண்ட்டு, கோஎக்ஸில் நிறையா இருக்குது. ஏன்னா நிறையா ஸ்பீக்கர் வாரண்டி இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு வாரண்டி இருக்குது. ஸ்பீக்கர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் என்கிட்ட வாரண்டி இல்லை. வாரண்டி நான் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுறது இல்லை. கன்சல்டிங்காரங்க நம்மகிட்ட வாங்குவாங்க. யூஸ் பண்ண நினைக்கிறவங்க வாங்க மாட்டாங்க. சில பேர் இன்னைக்கு நான் வண்டி ஒரு மாதம் தான் வைப்பேன், அது வரைக்கும் இருக்கிறவங்க வாங்குவாங்க. யூஸ் பண்ண நினைக்கிறவங்க வாங்க மாட்டாங்க. அப்படி யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இல்லாமல் நம்ம அந்த சப்வூஃபர்ஸ் வந்து ஆடியோ எஃபெக்ட், கும்முன்னு அடிக்கிற எஃபெக்ட், அந்த மாதிரி சப்வூஃபர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ மேலே சுற்றி பார்க்கலாம் நீங்கள் நிறைய பிராண்ட்ஸ். மெயினாக ஏரோஃப்ளை நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது அப்படின்னா கஸ்டமருக்கு நான் சொல்கிற மாதிரி தான். இந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு கஸ்டமர் கொடுத்துருக்கேன், சேல்ஸ் பண்ணியிருக்கேன், கம்ப்ளைண்ட் வந்து சொல்லும்போது அவங்க நம்பி எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி விஷயம் நம்மகிட்ட சப்வூஃபர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 8 inch பிரதர். இந்த மாதிரி இருக்கும் சப்பு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வித் ஆம்பிளிஃபயர் வரும். ஓகே. வித் ஸ்பீக்கர்ஸ் வரும். ஸோ இது வந்து சப்வூஃபர்னு சொல்லுவாங்க. இதில் நம்மகிட்ட ஸ்டார்டிங் பார்த்துட்டிங்கன்னா 3000 rupeesனு ஸ்டார்டிங் நம்மகிட்ட பட்ஜெட். எல்லாமே ஆஃபர் ரேட்டு தான் பிரதர். ஆகஸ்ட் 31 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டாக நிறைய ஆஃபர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது போக இப்போ நார்மலாக நீங்கள் இந்த ஆஃபர் இல்லாமல் இந்த சப் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 3500, 500 கூட, அவ்வளோதான். 1000, 2000 கூட கிடையாது. ஓப்பனாக சொல்லிடலாம்ல. 1000, 2000 பொருள் 500 கம்மி, இது 1000 கம்மி தராரு அப்படின்னு நினச்சி 500 தான் கம்மி கொடுக்குறேன். ஏன்னா ஆஃபர் அதுக்கு மேலே நம்ம கம்மி பண்ணால் நமக்கு சேல்ஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ஸ்டார்டிங் 3000 பிரதர் சப்வூஃபர் வாங்கிட்டு ஸ்டார்டிங். அதில் பிராண்ட் செக்மெண்ட் ஏரோஃப்ளை, மேக்ஸ்டோனு, ஸோ பவுஸ்டிக்கு, லவுட் பட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ரேட் வரும். 8 inch ஸ்டார்டிங் 3000, 10 inch ஸ்டார்டிங் 4000 அந்த மாதிரி. ஆமாம், நம்ம சப்வூஃபர் அப் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 6.5 அந்த மாதிரி இருக்குது. வித் ஆம்பிளிஃபயரோட. வித்தவுட் ஆம்பிளிஃபயர்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 11,500, 12,500 அந்த மாதிரி வேரியன்ட் இருக்குது. அந்த மாதிரினா அங்கே JBL வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இங்கே மேலே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆம்பிளிஃபயர். இது சப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 rupees நம்ம JBL ஒரிஜினல் ப்ராடக்ட் கொடுக்கலாம். இது போக அடிஷனலாக கஸ்டமர் ஆம்பிளிஃபயர் வாங்கணும். ஸோ இது ஆம்பிளிஃபயர். ஸோ இது வந்து அதோட மேட்ச் பண்ணுற மாதிரி வரும். அப்போ இன்னும் எஃபெக்ட் நல்லா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 12 inch, 12 inch. இது நம்ம சொல்கிறது 8 inch. சின்ன வெஹிக்கிளுக்கு 8 inch ஓகே. பெரிய வண்டிகளுக்கு சில கஸ்டமர் பிராண்டு தான் போடுவேன் அப்படிங்கிற பிராண்டு வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது நம்மகிட்ட. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம வண்டி வாங்கினாலும் ஹெட்லைட் பல்பு பவராக கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஹெட்லைட் பல்பு காம்ப்ளிமெண்ட் தரேன் சொல்லியிருக்கேன். அது போக கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணாத ஆளுக்கு பல்ப் மட்டும் கேட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளை பிராண்ட் வச்சுருக்கோம். ஸோ ஏரோஃப்ளை பிராண்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஏரோஃப்ளை பிராண்டு தான். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 160 watts வரும், இது 220 watts வரும். ரெண்டுமே ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்கும். ஓகே. ஸோ இதோட 160 watts நம்ம ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 4,500 அந்த மாதிரி ரேட்டில் வரும். நம்ம ஆஃபராக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 3,800 rupees நம்ம கொடுக்கலாம். வித் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 220 watts இது பார்த்தீங்கன்னா 5,500 rupees ரேட் வர்றது. நம்ம 4,800 rupees நம்ம கொடுக்கலாம் வித் ஃபிட்டிங் ஃப்ரீ.
இன்னொன்று சொல்கிறேன், ஃபிட்டிங் ஃப்ரீங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் பல்ப் எனக்கு மாட்ட தெரியும், நானே மாட்டி கொடுத்துட்டு ஃபிட்டிங் வாங்க மாட்டேன். அந்த செட்டு ஸ்பீக்கர் எனக்கு மாட்ட தெரியும், டெக்னீஷியன் வச்சிருப்பேன், அவங்க மாட்டி கொடுக்கனால ஃபிட்டிங் சார்ஜ் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வேறு இது இல்லை, 1-2க்கு ஃபிட்டிங் சார்ஜ் நான் போடுவோம் பிரதர். பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ஃபாக் லேம்பு. ஸோ ஃபாக் லேம்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 160 வாட்ஸ் உள்ள ஃபாக் லேம்பு. ஓகே. ஆட்டோ போட்ஸ் நிறைய இது பண்ணி ஸ்விஃப்ட் எல்லா வெஹிக்கிளும் மாட்டிட்டு இருக்காங்க. நல்ல லாங் த்ரோ கிடைக்கும். 160 வாட்ஸ் 200 மீட்டர்ஸ் கவரேஜ் ஆகுது. இது வந்து லென்ஸ் டைப்பு ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப். ஓப்பன் பண்ண பீஸ் இங்கே இருக்கு. ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 160 வாட்ஸ் வர பல்பு, ஃபாக் லேம்பு, ப்ரொஜெக்டர் டைப்பு, லென்ஸ் டைப் தெரியும். பார்த்தாலே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும். ஸோ நல்ல லென்ஸ் இருக்கும், இதில் நல்ல லாங் த்ரோ, நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். இது ரேட் ஆமாம் சூப்பராக இருக்குது. ஆட்டோ போட்ஸோட பிராண்டு பிரதர். ஆட்டோ போட்ஸும் பிராண்டு தான் உங்களுக்கு சூப்பர் ஆகிட்டு ஆட்டோ போட்ஸில். ஸோ இந்த பிராண்டில் நம்ம சஜஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 rupees நம்ம கொடுக்கலாம். ஒயிட்டு, பியூர் ஒயிட். இதிலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ரை கலர் கேட்பாங்க. ட்ரை கலர்னா ஒயிட்டு, வாமிட்டு, மிஸ்ட் 3 கலர் ஆட் பண்ணுற மாதிரி. அது ஆஃபர் ப்ரைஸாக 7500 rupees நம்ம கொடுக்கலாம். ஆமாம் பிரதர். வாரண்ட்டி எல்லாமே இருக்குது. ஆமாம் பிரதர். இந்த ஃபாக் லேம்புக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாரண்ட்டி இல்லாத ஒரே ஐட்டம் நான் சொன்னது அந்த ஸ்பீக்கர் மட்டும் தான். மற்ற எது எடுத்தாலும் நம்ம வாரண்ட்டி தான். எலக்ட்ரானிக் ஐட்டம் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் வாரண்ட்டி இருக்கா இல்லையான்ட்டு. கேமரா எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். கேமராக்கு வாரண்டிங்கிறதே கிடைக்காது. நீங்கள் ஹை ரேஞ்ச் வாங்கினாலும் வாட்டர் ப்ரூஃப் மட்டும் தான் ரிவர்ஸ் கேமராக்கு. அதனால் வாரண்ட்டி வராது. வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெளியே மாட்டினால உங்களுக்கு அது இருக்கும். அதனால் ஹாரன் பாருங்கள். ஹாரன்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்சோன் போலோ சவுண்டு. இதுலேயே பிராண்டட் செக்மெண்ட்டில் நிறைய இருக்குது. ஸோ இது 3 பிராண்டு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 550 இருக்குது பிரதர். ஸோ இந்த 3 பிராண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1200 இருக்குது. இந்த 3 பிராண்டுமே 1200 கிடையாது. இதில் ஒரு பிராண்டு 1200 இருக்குது, ஒரு பிராண்டு 1500 இருக்குது, ஒரு பிராண்டு 850 கூட இருக்குது. அது கஸ்டமர் நேரில் வரும்போது நம்ம கிளியராக காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஹாரனை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் நல்லதாக வாங்குவாங்க. ஸோ அதில் நம்ம சொல்லி கொடுக்குறது தான், வேறு எதுவும் இல்லை. அடுத்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேமராஸ் இருக்குது. ஹெட்லைட் பல்பு மெயினாக நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட்லைட் பல்பு தான். ஸோ இது ரெண்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சோனிக் பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டி கிடைக்கிற பிராண்டு. இது 300 வாட்ஸ் வரும். லூமினஸ் பார்த்தீங்கன்னா 42,000 லூமினஸில் வருது. ஸோ இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு 10,500 rupees. ஏன்னா எல்இடி பல்பெல்லாம் இவ்வளோ காஸ்ட் ஜாஸ்தி பிராண்ட் செக்மெண்ட்லாம் போகும்போது, அது 2 years வாரண்டியில் போகும்போது. ஜஸ்ட் இது நான் பார்த்தீங்கன்னா 7,500 கஸ்டமருக்கு ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கொடுக்கலாம். 7,500 ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸாக 2 years வாரண்டியில் ஆகஸ்ட் 31 வரைக்கும் மாட்டி கொடுக்கலாம். இதெல்லாம் மாட்டுறது நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் மாட்டியே கொடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே பிராண்டில் 2 years வாரண்டி 260 வாட்ஸில் வர்றது. இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் வருது பார்த்தீங்களா. இது வந்து 3 கலர் வர்ற பல்பு. ஒரே பல்பில் 3 கலர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். பார்த்தீங்களா, இந்த ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பல்பும் இந்த மாதிரி தான் இருக்கும். பேக்கில் ஃபேன் வந்துடும். நான் காமிச்ச எல்லா பல்புமே கூலிங் ஃபேன் வந்துடும், கட் அவுட்ரு வந்துடும், சாக்கெட் பல்பை கழட்டுறோம், பல்பை குத்துறோம், அந்த டைப்பில் தான் வரும். இது வந்து 3 கலர் வர்ற பல்பு வித் ரிமோட் கண்ட்ரோலோட வரும். ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, மிஸ்ட்டு. இப்போ அடிஷ்னலாக இதில் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டைப். ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டா ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி யாராவது இரிட்டேட் பண்ணாங்க ஆப்போசிட்டில் வரவங்க ஃப்ளாஷ் ஆன் பண்ணி விட்டால் அவங்க இரிட்டேட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பல்பு இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய. இது ரேட் சொல்லலை பார்த்தீங்களா. இதோ ரேட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 11,000 அந்த மாதிரி ரேட் வரும். ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு சொன்னது தெரியுங்களா, 300 வாட்ஸ் 7,500. அதை விட ஒரு 1000 கூட 8,500. ஆனால் இது வாட்ஸ் அதிகமாக இருக்குது, இது கம்மியாக. ஆமாம், ஏன்னா இது ட்ரை கலர், அது சிங்கிள் கலர். அது வெறும் ஒயிட் மட்டும் தான் வரும். நீங்கள் என்ன தான் ஆஃப் பண்ணினாலும் ஒயிட் மட்டும் தான், அது கலர் மாறவே மாறாது. இதுனா 3 கலர். எக்ஸாம்பிள் 3 கலர் ஏன் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் போடுறாங்க கேட்டிங்கன்னா, எல்லா டேஸ்லேயும் இப்போ நார்மல் டேஸில் ஒயிட் யூஸ் ஆகும். மழை வந்தால் வார்ம் ஒயிட் தான் தேவைப்படும் கிளாரிட்டிக்கு. மிஸ்ட்டுக்கு போனால் ஹில் ஸ்டேஷன் போனாங்கன்னா எல்லோ தான் தேவைப்படும், ஒயிட் கிளியரன்ஸ் கிடைக்காது. அதுக்கு தான் இந்த பல்பு. ஹில் ஸ்டேஷன்காரங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம லோக்கல் ஆளுங்க வாங்கி மாட்டினாங்க. 2 years வாரண்டிக்கு போயிட்டு இருக்கும். வெளியே எங்கே போகிற மாதிரி தயக்கமெல்லாம் போயிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தது 220 வாட்ஸ். ஆமாம், 220 வாட்ஸ் சிங்கிள் வாட்ஸ் இருந்தால் ஓகேவாக இருக்கும். வெஹிக்கல்னாலே இப்போ நம்ம ஷோரூமில் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் அல்லது 55 வாட்ஸ் நம்ம ஆலஜன் கொடுக்குறாங்க. நம்ம நீங்கள் 100 வாட்ஸ் போட்டாலும் பவர் வராது. 150 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் போகணும். நீங்கள் நான் 170 வாட்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 150க்கு 120 ஒரு 300 வித்தியாசம் தான் வருது. 3,850 ரூபாய்க்கு ஆஃபராக நான் கொடுக்க போகிறேன். ஏரோஃப்ளை பிராண்டில் 1 வருஷம் வாரண்டியில் நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். இப்போ அந்த வண்டிக்கு ஏன் நான் 150 வாட்ஸ் நான் காம்ப்ளிமெண்ட்டே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் பல்பு. ஆனால் என்ன, அது காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்கனால அது வாரண்டி வராத ஐட்டம். வாரண்டி வராத ஐட்டனால காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்குறேன். அது கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் நான் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாரும் கம்ப்ளைண்ட் இல்லை. எலக்ட்ரானிக் ஐட்டம் பிரதர், இன்னைக்கு வரலாம் நாளைக்கு போகலாம். வர்றது ஓப்பனாக சொல்லிடுறீங்க. வர்றது தடுக்கவும் முடியாது, வர்றது எதுவும் பண்ண முடியாது. வந்துன்னா கிளைம் பண்ணி கொடுத்துருவேன். வரலையா யூஸ் பண்ணிட்டு போகலாம் கஸ்டமர். அதுதான் விஷயம், வேறு எது இல்லை. அதே மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் வாங்கிட்டு போய் எதாவது கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுன்னா வெளியூருக்கு இருக்கிறவங்க நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் செக் பண்ண சொல்லுவேன். டெக்னீஷியன்ட்ட கொடுத்து நீங்கள் அங்கே யாராவது டெக்னீஷியன் கூட செக் பண்ண சொல்லுவேன். செக் பண்ணி பார்த்து சிஸ்டம் தான் ஃபால்ட்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரே நாள் கொரியர் மட்டும் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா போதும். ஒரே நாள் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஆமாம், அது மெயின் விஷயம் இருக்குது. அதே மாதிரி சரி, அது நம்ம லாஸ்ட்டில் பேசிக்கலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா
பேக் கேமரா நம்ம மாட்டுறோம். நிறைய பேர் ஃப்ரண்ட் கேமரா கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேஷ் கேம்னு சொல்லுவாங்க, ரெக்கார்டிங் கேமரா. ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2500 rupeesல இருக்கும். வித் ரெக்கார்டிங் சேஃப்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஃப்ரண்ட் மட்டும் ரெக்கார்டிங். சில கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்பாங்க. ஸோ அது குடோனில் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரல. ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா மிரரில் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா. ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 3800 rupees ஸ்டார்டிங் ப்ரைஸில் வரும். ஃப்ரண்ட் பேக்கு மெமரி கார்டு போட்டால் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது எப்போ ஆன் ஆகும்? நம்ம வண்டி ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும். நம்ம வண்டி ஆஃப் பண்ணிட்டுனா ஆஃப் ஆயிரும். ஸோ நிறைய கஸ்டமர் பேட்டரி லைனில் கொடுத்து எனி டைம் 24 hours ஆனில் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. இருக்குது அந்த மாதிரி கேமராஸ் இருக்குது. என்ன பேட்டரி வீக் ஆகும், பேட்டரி வீக் ஆயிரும். ஸோ அது நம்ம சொல்லிக்கணும் மெயினாக. நிறைய கஸ்டமர் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. யோசிச்சு பார்த்துக்கலாம், யோசிச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே ஆக்சசரிஸ் தான் வருது. மொபைல் ஸ்டாண்டு, டாய்ஸ், இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. இல்லை 1-2 டாய்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நான் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறது தான். அது என்னோட மன திருப்திக்கு வேண்டி கொடுப்பேன். கஸ்டமர் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுக்குறது மற்றபடி கஸ்டமர் என்கிட்ட என்ன பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு பர்ஃப்யூம் நான் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பேன் பிரதர். அது நம்ம கஸ்டமர் கேட்கவே தேவையில்லை, நானே எடுத்து வச்சிருவேன். பில்லு வாங்கும்போது எடுத்து வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக் பில்லோ, இங்கே ஃபுல்லாக ஆக்சசரிஸ் இருக்குது. ஆக்சசரிஸ் இருக்குது. மேலே ஸ்பீக்கர்ஸ், ஆம்பியன் லைட்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். இந்த டேஷ்போர்டில் வர லைட்டிங்கு, டோரில் வர லைட்டிங்கு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட்டு, ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி லைட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸோடய பார்த்தீங்கன்னா 8500 ஸ்டார்டிங் ப்ரைஸ். 8500 ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் இதெல்லாம் எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு வண்டி வந்து கொடுக்குறீங்க, செட்டு ஸ்பீக்கர் இதெல்லாம் மாற்றும் போது எவ்வளோ டைம் ஆகும் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு ஆகலாம். பொறுமையாக டைம் கொடுத்தீங்கன்னா பொறுமையாக பண்ணி கொடுத்துட்டு போகலாம். சில கஸ்டமர் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் அந்த வண்டி பெண்டிங் வச்சு நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். மெயின் நம்ம விஷயம் பார்த்தீங்கன்னா சொன்னதுங்களா ஒரு ஆஃபர் சொன்னதுங்களா, நெட் ஸ்பீட் இங்கே இருக்கு பாரு. நேர் வந்தால் சொல்லணும்னு சொல்லலாம் அந்த ஆஃபர். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு ஒன்றும் இல்லை, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மட்டும் 33,630. ஓகே. நான் இந்த சிஸ்டம் விட அந்த சப்வூஃபரு, இந்த சிஸ்டமு, இது கூட வர ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கேமரா, ஓகே, மூணுமே சேர்த்து ஆஃபர் ப்ரைஸாக நான் கொடுப்பேன். அது கஸ்டமர் நேரில் வந்து பார்த்துக்கலாம். இது நீட்ஸ்பீடோட பிராண்டு, நிறைய சர்ச் கூட பண்ணி பார்க்கலாம். இது வந்து பிராண்டட் ஐட்டம். இது பிராண்டு. இதில் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இதிலே வந்துடும், வித் ரெக்கார்டிங் ஆப்ஷனோட வந்துடும். இது போக அடிஷனலாக கஸ்டமருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா அதில் வர்றது எனக்கு வேண்டாம், எனக்கு 360 ஆட் பண்ணி கொடுங்க. 360 ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். 360 அட்டாச்சு 360 போட்டு பார்த்தீங்களா. நீங்கள் என்ன பண்ணணும்னா 360 கேமரா மட்டும் என்கிட்ட அடிஷனலாக நீங்கள் வாங்கணும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டார்டிங் 4000 4500 கேமரா ஸ்டார்டிங் நம்ம அவைலபிள் இருக்குது. அதை வாங்கினா அதை மாட்டிக்கலாம். இல்லை அது வேண்டாம் அப்படின்னா இதில் வர கேமரா நீங்கள் மாட்டிக்கலாம். ஓகே ஓகே. சிஸ்டமு, இது கூட வர கேமரா ப்ளஸ் அந்த சப் ஊஃபர், இது மூணு சேர்த்து ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கேன். நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கிங்க. ரேட் நேரில் வாங்க, நான் சொல்கிறேன். பெஸ்ட் ஆஃபராக கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் சேலும் பண்ணிட்டேன். அதை நான் கொடுத்துருக்கேன் நான். அந்த மாதிரி தான். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுல் மேட்டு, சீட் கவர், சன் ஃபிலிமில் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாம் அதான் புது வண்டி தான் மோஸ்ட்லி நமக்கு வரும். அந்த வண்டிகளுக்கு எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுக்குறது தான். சீட் கவர்ஸ்னால அவைலபிள். ஆமாம் பிரதர், பாருங்கள் இந்த டிசைன்ஸ் பாருங்கள். இருக்கிற டிசைன்ஸ் எந்த டிசைன்ஸ் வேணாலும் கஸ்டமர் எந்த டிசைன் வேணாலும் கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சீட் கவரோட மெட்டீரியல் இருக்குது, எல்லாமே சீட் கவர் மெட்டீரியல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டார்டிங் இந்த ஆல்டோ 8 வருதுன்னு பாருங்க. இந்த ஆல்டோ 8 ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணி போடணும். இந்த மெட்டீரியல் இந்த டிசைனில் எது வேணாலும் போடுறாங்க. ஜஸ்ட் 4500 rupees. 4500 ரூபாய்க்கு ஆல்டோ வண்டிக்கு ஸ்டிச்சிங் பண்ணி போட்டு கொடுத்துடலாம். அதில் ஸ்விஃப்டாக இருந்தாலும் 5 சீட்டு வெஹிக்கிளுக்கு இந்த ரேட்டு தான். 5 சீட்லேயே ஒரு சில வண்டிகள் இருக்குது. என்ன வண்டினா பேக்கில் ஆம்ரெஸ்ட் வரும், சீட்டு கொஞ்சம் பக்கெட் சீட்டு மாதிரி இருக்கும், ஏர் பேக் ஒரு சீட்டில். அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு இதே ரேட்டு வராது. இதோட ஒரு 500-1000 கூட வரும். அது வண்டிகளை பார்த்து நான் ரேட் சொல்லுவேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்கிட்ட 4500 rupees. 4500 ஒரு சீட்டுங்களா இல்லை ஃபுல் சீட்? வண்டியில் மொத்த சீட் 5 பேர் போகிற சீட், 5 பேர் போகிற சீட்டுக்கு சேர்த்து 4500 ஸ்டார்டிங். அதில் ஒவ்வொரு வண்டிக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த வண்டியை பார்த்து ரேட்டு மாறும். 5 சீட் வெஹிக்கிளுக்கு. இப்போ கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் கலர் தான் வேணும்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அந்த கலர்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் எது வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த டிசைன் தான் போடணும் கிடையாது. இந்த டிசைன் நீங்கள் கலரும் மாற்றிக்கலாம். அந்த டிசைனில் உங்களுக்கு டிசைன்ஸும் எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். மெயின் அது கஸ்டமைஸ் தான் அந்த கான்செப்ட். அது வர சீட் கவர், அது போக கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கும், சன் ஃபிலிம். ஸோ இந்த ஆட்டோவில் கூட அதுவும் கூட ஒட்டியிருக்கான். அப்படிங்களா? ஆட்டோவில் அதுவும் கூட தான் ஒட்டியிருக்கும். இது வந்து கூலிங் ஸ்டிக்கர்ஸ், சன் ஃபிலிம் சொல்லுவாங்க. ஆட்டோ 50%. அது மோஸ்ட்லி நிறைய பேர் ஒட்டிட்டு இருக்காங்க. டார்க் கேட்குறவங்க டார்க் இருக்குது, லைட் கேட்குறவங்க லைட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு, பிவிசி மேட்டுன்னு சொல்லுவாங்க. பைக்குக்குள்ள ஃபுல்லாக ஓட்டுறது, சேஃப்டி பர்பஸ் வர மேட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. நம்மகிட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட் வெஹிக்கிள் ஸ்டார்டிங் ப்ரைஸ்னா 1800 ரூபாய்க்கு நம்ம ஒட்டி கொடுத்துட்டு ஸ்டார்டிங். நான் சொன்ன மாதிரி சீட் கவருக்கு எப்படி சொன்னால் வண்டியை பொறுத்து ரேட்டு மாறுமோ அதே மாதிரி தான் இது மேட்டும் வண்டியை பொறுத்து ரேட் மாறும். அதே மாதிரி தான் சன் ஃபிலிமும் 5 சீட்டுக்கு ஸ்டார்டிங் 1800 ரூபா தான். இந்த வண்டிக்கு 1800 ஒட்டி கொடுத்துருக்கு. கஸ்டமர் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். 1800 ஒட்டி கொடுத்துருக்கேன். அது வண்டியை பொறுத்து ரேட்டு மாறும். சன் ஃபிலிம் இந்த ஃபுல் மேட்டில் பார்த்தீங்கன்னா 300-400 மாறும். சீட் கவரில் ஒரு 500-1000 மாறும். அதான் விஷயம். மேக்ஸிமம் போகிற உங்களுக்கு ரேட் வர்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் மேட்டு. என்னதான் நம்ம ஃபுல் மேட்டு போட்டாலும் கட்டிங் மேட்டுங்கிறது வரும். இந்த உள்ள நூடுல்ஸ் மேட்டுன்னு சொல்லுவாங்க, பக்கெட் மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்ற மேட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நூடுல்ஸ் மேட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பீஸே பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் கஸ்டமர். இதெல்லாம் பார்த்தாலே வாங்கிடுவாங்க.
ஓகே ஓகே நல்லா ப்ரீமியமாக இருக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் ஒரு ஸ்டேடியம் சைடு, நேரு ஸ்டேடியம் இங்கே வாவுசி இருக்கு, அங்கெல்லாம் போய் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு 2000 2500 சொல்லுவாங்க. நான் வெறும் 1700 கொடுத்துட்டு 1700 நான் கொடுத்துருக்கேன். இது ஆஃபர் கேட்டிங்கன்னா ஆஃபர் கிடையாது, எப்பவுமே இதை எப்பயுமே இருக்குது. இந்த மேட் செக்ஷன் எப்பவுமே இந்த ரேட்டு தான். ஓகே எடுத்துக்கலாம். ஸ்டாக் இருந்தால் தாராளமாக நான் கொடுத்துருவேன். ஸ்டாக் இல்லை அப்படின்னா ஸ்டாக் இல்லைன்னு சொல்ல போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு அதை நீங்களே பார்த்துருப்பீங்க, 2-3 கஸ்டமர் வந்தாங்க, அந்த மாதிரி ஸ்டாக் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை பிரதர் 2 days வந்து போயிடுவாங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர் எல்லாருமே. இது பார்த்தீங்கன்னா 5D மேட்னு சொல்லுவாங்க. ஸோ இது குவாலிட்டி நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் எல்லா மேட்டும் உங்களுக்கு வாஷபிள் தான். இது பார்த்தீங்கன்னா 1400 rupees தான் உங்களுக்கு ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். மேட்டு ஸ்டார்டிங்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே நம்ம கொடுக்குறது இந்த ரப்பர் மேட்டு தான். ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் இது பார்த்தீங்களா, ரப்பர் மேட். ஓகே ஓகே. இது 4 பீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா 400 ரேட் வரும். 400 ரேட்டு. அவ்வளோ ஒரு பீஸ் 100 தான் வருது. ஆமாம், அந்த கான்செப்ட் தான். ஒரு பீஸ் கூட 100 கணக்கு இல்லை. இந்த மேட்டு 4 அப்படியே போட்டுக்கலாம். மேட் 4 பீஸ் வந்துடும். பேக் 2 ஃப்ரண்ட் 2 அப்படியே எடுத்தீங்கன்னா 400 இந்த மாதிரி மேட் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மேட் எல்லாமே 5 பீஸாக வரும். சென்ட்ருக்கு பீஸோட வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட். இது எடுத்திங்கன்னா 1300, 70 மேட் எடுத்திங்கன்னா 1700, நூடுல்ஸ் மேட் எடுத்திங்கன்னா 1100. ஸோ அந்த மாதிரி ரேட்டில் தான் உங்களுக்கு மேட் வைஸில் வர்றது. ஓகே ஓகே. மேட் இருக்கிறது கொடுக்கலாம். அப்போ ஆம்ரெஸ்ட்டு கேட்பாங்க நிறைய பேர், அதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். என்கிட்ட எந்த பொருள் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். ரெடி பண்ணால் முடியாதுக்கு தான் கஸ்டமர் இல்லைன்னு சொல்லிடுவேன். மெயின் விஷயம் நம்ம எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா கேரியரு, பேக் பம்பர், டாப் கேரியரு, பேக் பம்பரு, ஃபுட் ஸ்டெப்பு, ஸோ ஃப்ரண்ட் பம்பர், இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் பம்பர் செக்ஷனு. நம்ம குடோன் அங்கே இருக்குது. குடோனில் நீங்கள் கிளிப் எடுத்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கேரியர் பம்பராக அடிக்க வச்சுருப்பேன். எல்லா வண்டிக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. எல்லா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது ஆஃபர் ஒன்று கொடுக்க போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஃப்ரீ 2100 மாட்டி கொடுத்துடலாம். ஓகே. 2100 எந்த வண்டி நீங்கள் கொண்டு வந்தாலும், வேகனாரு, எர்டிகா, இனோவா, கிறிஸ்டா, எக்ஸாம்பிளுக்கு நியூ டிசைர் டூரஸ். இப்போல்லாம் டீபோர்டு தான் முக்கால்வாசி வந்துருக்கு. நம்ம டீபோர்டுனா டிசைர் டூரஸ் வரும், வேகனார் வரும், எர்டிகா வரும், ஈக்கோ வரும். இந்த வண்டி தான் நம்ம ஃபுல்லாக வருது. அந்த வண்டி ஃபுல்லாக காம்போவாக கொடுத்துட்ருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஆஃபர் ப்ரைஸாக 2100 ஃபிட்டிங் ஃப்ரீ. பேக் பம்பர். இதே டாப் கேரியர், டால்ஃபின் டைப் கேரியர், ரெகுலராக கொடுக்குற கேரியர், அந்த கேரியர் எடுத்திங்கன்னா 3300 ஃபிட்டிங் ஃப்ரீ. ஓகே ஓகே ஓகே. இது ஆகஸ்ட் 31 வரைக்கும் நம்ம இருக்குது. நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. மெயினாக புது வண்டி டீபோர்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். A-Z எல்லாமே இங்கே பண்ணிட்டு போயிடலாம். டோர் பீடிங்கு, க்ரோம் செட்டு, டோர் வைசரு, A-Z எல்லாமே இருக்குது. 1-2 நாங்கள் மெயினாக சேல்ஸ் பண்ணுற ஐட்டம் இங்கே வச்சிருக்கேன். கஸ்டமர் கேட்கும்போது எடுத்து கொடுத்துருவேன் நான். அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஆஃபர் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அதுக்கு மேலே பார்க்குறவங்களுக்கு இனிமேல் ஆஃபர்ஸ் தான் வருங்களா? கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகே. கஸ்டமர்ஸ் அதுக்கு மேலே என்கிட்ட வந்திருக்காங்க. எப்படின்னா நான் அந்த நியூ இயருக்கு ஒரு ஆஃபர் போட்டேன். என்ன ஆஃபர்னா 15,000, இதே சேம் 15,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேக்கம் கிளீனர் தரேன்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தேன். அந்த வேக்கமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2500 rupees ரேட்டு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த வேக்கமை முடிச்சுட்டு இப்படி போய் அந்த வேக்கமை அந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து ஒரு மாதம் முன்னாடி பார்த்தேங்க, எனக்கு வர முடியாத டைம் இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்தவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஓகே ஓகே. ஆனால் அந்த டைம் என்கிட்ட பல்ப் இருந்தால் கஸ்டமருக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகே ஓகே. ஸ்டாக் இருந்தால் கம்பல்சரி கொடுப்பேன். ஸ்டாக் இல்லையா, ஏதோ 1-2 சேர்த்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. பல்பு தான் வேணுங்கிறவங்களுக்கு நான் பல்பு கொடுக்க முடியாது, இருந்தால் கொடுத்துருவேன். இந்த ஆஃபர் முடிஞ்சு இவர் கேட்டதுக்கு தான். இவர் ஆஃபர் முடிஞ்சு பார்க்குறவங்களுக்கு ஆஃபர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளே வர கஸ்டமருக்கு அந்த பல்ப் இருந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தருவேன். கொடுக்குற சுச்சுவேஷன் இருந்தால் தருவேன். கொடுக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு கஸ்டமருக்கு ஒரு பொருள் கொடுக்குற போல 2 பொருள் சேர்த்து நான் கொடுத்துருவேன். ஓகே. ஆனால் இப்போ கோயம்புத்தூர்லாம் வெளியூரில் பார்க்குங்களா எப்படின்னா அவங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக இருக்குங்களா? அதாவது மெயினாக நம்மகிட்ட கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ கூட ஒரு கேரியர் கூட கொரியர் தான் போட போகிறோம். ஓகே ஓகே. எந்த ஒரு மதுரையே எந்த ஒரு ஊர் சொன்னாங்க கொரியர் சர்வீஸ் நம்மகிட்ட ஆல் ஓவர் இந்தியா இருக்குது பிரதர். தமிழ்நாடாக இருந்தால் ஒன் டேல டெலிவரி ஆயிரும். இந்த அதர் ஸ்டேட்டாக இருந்தால் 1 day or 2 days ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பொருள் அமௌண்ட் மட்டும் தான் எனக்கு ஜிபே நீங்கள் பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா கொரியர் நான் வச்சிருக்கேன். கொரியர் வச்சதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இவ்வளோ கேஜி வந்துருக்குங்க, இவ்வளோ அமௌண்ட் வருதுங்க அப்படின்னா கொரியர் சார்ஜ் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500க்கு மேலே கொரியர் சார்ஜ் போகிற மாதிரி இருந்தால் அது 500க்கு மேலே எவ்வளோ வருதோ நம்ம அதை பே பண்ணிக்கலாம். கடை சார்பாக கொடுத்துக்கலாம். 500க்குள்ளே வர்றது கஸ்டமர்ஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபோட்டோ காமிச்சு இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னா சப்போஸ் நம்ம இல்லை அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. என்கிட்ட அதான் அரேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன். எடுத்தோன்னே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிட மாட்டேன் நான். முடிஞ்ச அளவுக்கு என்னோட பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை கஸ்டமர் அதுதான் வேணும்னு சொல்லும்போது அதை நான் வெளியே விசாரிப்பேன். இருந்துச்சுன்னா ரேட்டு சொல்லுவேன். கஸ்டமருக்கு ஓகேனா எடுத்து கொடுத்துருவேன். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஓப்பனாக சொல்லி இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா இதில் பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குது, இதில் வந்து இந்த மாதிரி யூஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுறாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. சாரி மன்னிச்சிக்கங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் ஏமாந்துருவாங்க. அது என்னோட ரூபத்தில் ஏமாந்துருக்காங்க, மற்றவங்க ரூபத்தில் ஏமாந்துருக்காங்க. என்னை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்த பையன் இப்படி தான் பேசுவான், கரெக்டாக தான் இருப்பாங்க. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் மெயினாக இருக்கும். என்னன்னா இப்போ கஸ்டமர் ஒரு வாட்டி கால் பண்ணுறாங்க அப்படின்னா கால் எடுக்க முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, வரும்போது கஸ்டமர் தான் கவனிக்க முடியாது. 1-2 கால் வச்சு இப்போ கூட ஒரு கால் வச்சு நம்ம மியூட் பண்ணுறோம். கால் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா இதை பிஸியாக இருப்பாங்க. ரிட்டர்ன் கூப்பிடுவோம், நாங்களே கூப்பிடுவோம். அப்படி கூப்பிடாத பட்சத்துக்கு ஒரு 1 மணி கழிச்சு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அதை அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுலன்னு சொல்லிடுவாங்க. ஆமாம். ஸோ நிறைய ஆனால் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தான் வந்து கால் அட்டன் பண்ணால் எடுக்கலன்னு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுருவாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கால் எடுக்கலவோ 2 மணி நேரத்தை கூப்பிடுவாங்க, 1 மணி ஏன் ஃபோன் உடஞ்சி 3 நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் என் ஃபோனே வந்திருக்கு, அதுக்கப்புறம் கூப்பிட்ற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறது தான். என்ன கால் நீங்கள் பண்ணுங்க, என்னால் எடுக்க முடியலன்னா இங்கே கஸ்டமர்ஸ் கவனிச்சிருப்பேன், இல்லை வெளியே தான் இருப்பேன், இல்லாட்டி சொல்லிடுவேன். நான் கால் அட்டன் பண்ண முடியும், அட்டன் பண்ணி பேசிடுவேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அட்டன் பண்ணிடுவேன் நான், அவ்வளோதான், வேறு இதில். மெயினாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. கால் எடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெயினாக மெசேஜ் பண்ணுங்க. மெயின் நம்ம எல்லாமே கிளியராக பார்த்து கொடுத்துடலாம். வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நைட்டாக 8 மணிக்கு மேலே கிளியராக அது நம்ம பார்க்குறது டியூட்டி. ஓகே. ஸோ கார் ஆக்சஸரிஸ்லையுமே நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேண்ணா.